இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது எந்த மாவட்டங்கள் என்ற விவரத்தை நாம் பார்க்கலாம். அந்த மாவட்டங்கள் பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரியலூர், புதுச்சேரி, பெரம்பலூர், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிவு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று முன்தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்து இருப்பதாகவும் காற்று சுழற்சியாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த காற்று சுழற்சியானது மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. அதையொட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் கூட மழை பொழிவு என்பது படிப்படியாக தான் குறையும். அடுத்த 4 நாட்களுக்கு மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு. 12 மாவட்டங்களை மீண்டும் பார்க்கலாம். செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 4 நாட்களுக்கு மழை இருக்கின்றது. 12 மாவட்டத்தின் தொடர்ச்சியாக அரியலூர், புதுச்சேரி, பெரம்பலூர், காரைக்கால் பகுதியிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.